இளையசக்தி ஜோதிட சேனல் வழியா நாம பார்க்க இருக்கிறது சுனபா யோகம். சந்திரன் நின்ற ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன், ராகு, கேது போன்ற கிரகங்களைத் தவிர்த்து மற்ற கிரகங்களில் ஒன்று தனியாக இருப்பது அல்லது அவை ஒன்றாக சேர்ந்து இருப்பது ஆகிய நிலைகளில் சுனபா யோகம் ஏற்படுகிறது. சந்திரனுக்கு இரண்டாவது வீட்டில் ஏதேனும் கிரகம் இருந்தால், சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இருந்தால் சுனப யோகம் ஏற்பட்டு நன்மையாக கருதப்படுகிறது. சந்திரன் கடகத்தில் நிற்க இரண்டாம் வீடான சிம்மத்தில் குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்களில் ஏதேனும் ஒன்று தனியாகவோ அல்லது இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் அதிக நன்மைகள் உண்டாகும். சுனபா யோகத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே புத்திக்கூர்மையும் புகழும் உடையவராக இருப்பார்கள். பிறரை வசீகரிக்கும் முகம் மற்றும் தோற்றம், அமைதியான சுபாவம் மற்றும் நேர்மறையான குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதையும் சுலபத்தில் புரிந்து கொள்ள கூடிய திறன் கொண்டவர்கள். பூர்வீக சொத்து இருந்தாலும் சுயமுயற்சியால் செல்வத்தை ஈட்டுவார்கள். கலைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் இருப்பதால் சில கலைகளில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள்.